நண்பர்களே, இது ஃபேமிலி கிரிக்கெட் நண்பர்களே. பேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறது பையன். இந்த அங்கே பவுலிங் நிற்கிறது இது அண்ணன் பொண்ணு. இந்த பாருங்க, வெறும் அண்ணன் எல்லாம் ஒன்று சேர்ந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பாருங்க இப்போ பொண்ணு அண்ணன் பொண்ணு பந்து வீச போகுது. தம்பிக்கு பந்து வீச போகுது பாருங்க. அடிச்சான் பாருங்க, தம்பி தூக்கி அடிச்சிட்டான். ஏய் கேட்சு ஏய் நிதிஷ் கேட்சு, நீ அவுட்டு. லைவ்ல ஓடிட்டு இருக்கு பாருங்க. பையன் அப்பாவுக்கு வீசுறான், பந்து வீசுறான். என்ன சார் என்னாச்சு நிதிஷ், என்னாச்சு? அவுட்டா போல்டா? இப்போ மாறிக்க நான் பாப்பா விளையாட போகுது, அண்ணன் பொண்ணு விளையாட போகுது. இப்போ தம்பி பந்து வீசுறான் பாருங்க. டேய் தம்பி இங்கிட்டு வாங்க ரெண்டு பேரும். டே ஒரு நிமிஷம், அடிக்கிறா சிக்ஸ்ரா. டே கர்மன் பீரித்துக்கு அவரோட தங்கச்சிரா. டே என்ன 6 அடிச்சுட்டே பேட்டை தூக்கிறா? 100 அடிச்சு தான் பேட்டை தூக்கணும். கீப்பிங் மட்டும் பண்ணுங்க. சூப்பர்மா. ஏன் நாட்டுறன்னு? எதுக்குன்னு இன்னும் அநியாயம் இருக்காது. ஒரு பால் தான் ஒழுங்கா அடிச்சிச்சு, அதையும் இப்படி இல்லைன்ட்டு. எல்லா பாலும் அடிப்பியாமா? சரிடா. அவுட்டெல்லாம் இல்லை. எப்படி அவுட்டு? பின்னாடி போகுது. இதெல்லாம் அவுட் இல்லை. யார் கேட்ச் பிடிச்சது? இப்போ பசங்க 2-3 பேர் வந்துட்டாங்க, எல்லாம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இது எங்கள் ஊர் கிரிக்கெட், கீழையூர் நண்பர்களே. இந்த நிமிஷம் இந்த பாலில் இருந்து இது கீழையூர் பிரீமியர் லீக், அதாவது கேபிஎல்லாக மாறுகிறது. ஆமாம், இந்த கேபிஎல் கிரிக்கெட் போட்டி உலகம் முழுக்க நடைபெறும் T20 போட்டிகளைப் போல் இதுவும் பிரசித்தி பெற்றது. போன ஆண்டு முதல், 2023 இருந்து தான் நாங்கள் இந்த தொடரை ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த தொடர்லையும் பல வெளிநாட்டு வீரர்கள் வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. மேற்கொண்டும் இந்த போட்டியில் பண்ணணும்னா நீங்கள் எங்களுடைய யூடியூப் சேனலில் போய் மற்ற விவரங்களை எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போது எங்கள் ஊரை சேர்ந்த ஏகப்பந்தையும் வீசுவேன், சுழல் பந்தையும் வீசுவேன் என்று வீசக்கூடிய மாரிக்கண்ணு இன்ஸ்விங்கராக ஒரு பாலை தூக்கி வீசுகிறது. ஆகா, பேட்டிங்கில் சபரி அதை எங்கு அடித்தார் என்று தெரியவில்லை. பந்து எந்த பகுதியிலிருந்து வருகிறது என்றும் புரியவில்லை. ஆகா, பந்து மீண்டும் மாரிக்கண்ணுவிடம் வந்துவிட்டது. இப்போது மாரிக்கண்ணு வீசுகிறார். ஆகா, அற்புதமான பால். மாரிக்கண்ணு வீசிய ஓவர் முடிவடைந்து அடுத்து இப்போது அதே அணியைச் சேர்ந்த இன்னொரு வீரர் சரண் சர்மா வீசுகிறார். அதை நிதிஷ் சர்மா தூக்கி அடிக்கிறார். பந்து எங்கே போய் கொண்டிருக்கிறது? பந்தை சேகரிக்க நிதிஷ் சர்மாவின் அப்பாவே ஓடி சென்று பந்தை எடுக்கிறார். அர்ரா தம்பி, அர்ரா டே. நிதிஷே, எல்லா பாலையும் 6க்கு அனுப்பிவிடு. இந்த வருஷம் தமிழ்நாடு பிரீமியர் லீக்ல ஒன்று சேர்க்கணும் மாதிரி விளையாடு. அர்ரா தம்பி. பாப்பா கமெண்ட்ரி பண்ணுது பாருங்க. புல் டாஸ் போட்டு அடிச்சு விடுவான், பார்த்து வீசுங்கடாங்குது பாருங்க. பாப்பாவுக்கு கிரிக்கெட்ல எல்லாம் தெரியும். வீசுறா சார், நல்லா வீசுறா. டே சூப்பரா வீசுறா. எங்கடா ஒயிடுக்கு இங்கே இடுக்குமா வீசுறா? பாப்பா பவுன்சர் போட சொல்லுது, போடுறா பவுன்ஸ் போட்டு போடுறா. சூப்பரா தம்பி, சொன்னதை நிறுத்திட்டா. அண்ணன் ஒரு அதிரடி ஆட்டக்காரர். பந்து மட்டும் பேட்டில் பட்டுச்சுன்னா அப்புறம் பந்தை நம்ம புது பந்து தான் போய் வாங்கிட்டு வரணும். இப்போது பல இளம் பிளேயர்கள் வந்து விட்டதால் அதே போன்ற அதிரடியை அண்ணனால் விளையாட முடியுமா என்று பார்ப்போம். தம்பி ஏதாவது கமெண்டிங் பண்ணுற, நல்லா கமெண்டிங் பண்ணுற தம்பி. இப்போது நமது பெரிய சபரி பந்து வீச போகிறார். ஒன் பிச்சா. அட அண்ணனே, இந்த இளம் பிளேயர் சபரி அடுத்த ஹர்மன் பிரீத்தாக போகும் நமது பாப்பா மாரிக்கண்ணு இப்போது பேட்டிங் களமிறங்கி இருக்குது. சூப்பர்மா
ஸ்ட்ரோக் வைக்கிறியா? அடி அடி, அசத்து அசத்து. இப்போ அக்காவுக்கு தம்பி பந்து வீச போகிறாங்க. சூப்பர்ரா சூப்பர்ரா சூப்பர்ரா, வேற ரேஞ்சில் விளாட்றடா நீ. பேட்டிப்பா. சரி சரி, எல்லாரும் அப்படிதான் அவசரப்பட்டு தான் அவுட் ஆறாங்க. கேட்ச் பண்ணுங்கடா டே, குட்டி இல்லடா. என்ன கோகுலு? நம்ம ஊர் கிரிக்கெட் போட்டிய ஒளிபரப்புறதுக்கு வேர்ல்ட் ஃபேமஸ் டிவில இருந்து ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. என்ன சொல்ற? அவங்க சிஇஓவே கேக்குறாங்க. வேர்ல்ட் ஃபேமஸ் சிஇஓவே கேக்குறாங்களா? லட்ச லட்சம் கோடி கோடியா தராங்களா? என்ன சொல்ற? லட்ச லட்சமா தர்றாங்கறாங்களா? லட்ச லட்சமா கோடி கோடியா தர்றாங்கறாங்களா? ஆமா சித்தப்பு. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நம்ம அம்மா சிட்டிப்ல யூடியூப் சேனல்ல போட்டுக்கலாம். காசு என்ன காசு, பணம் என்ன பணம், அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லு. அவர்கிட்ட போய் நாங்கள் எங்கள் சேனலில் போட்டுக்கிறோம் சொல்லு. உங்கள் சேனலில் ஒன்றும் தேவையில்லை, உங்கள் ஒளிபரப்பெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் பார்த்துக்கிறோம் சொல்லிடு. இதெல்லாம் ஒன்று கோகுலு அவங்கள்ட்ட சொல்லிட்டியா? சொல்றது என்ன சொல்லு, திட்டுன்னு திட்டி விட்டேன். உங்க பணம் என்ன போனோம், எங்க யூடியூப் சேனல் எங்க சேனல்லே போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டேன். கோகுலு அவசரப்பட்டுட்டியா கோகுலு? ஏன் சித்தப்பு? லட்ச லட்சம்னு நம்மளுக்கு மனசு ஒரு மாதிரியா இருக்குது, மாறுது கோகுலு. நம்ம எல்லாம் பணத்தை எப்ப கோகுலு பார்த்தோம் லட்ச லட்சமா? என்ன சித்தப்பு சொல்றீங்க? லட்ச லட்சமா தர்றேனாங்க, நம்ம வாட்ட வாய் விட்டுட்டோமே. இப்போ அவனை பிடிச்சி கெஞ்சி கூத்தாடி ஏதாவது கூட்டி வர முடியுமா? முடியுமா முடியாதா? அசிங்க அசிங்கமா திட்டி விட்டியா? ஐயோ, கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமா இல்லை ரொம்பவே அவசரப்பட்டுட்டோமா? சரி விட, அடுத்து யாராவது வந்தா பாத்துக்கிறோம். இப்போ போடம்பி என்ன சித்தப்பா போகுது? நீங்க ஒரு கார் வாங்கிருக்கலாம், நான் ஒரு கார் வாங்கிருக்கலாம். ஆமா இல்ல, அவன் லட்ச லட்சமா